வணக்கம் நேர்களே. வாரத்தின் இறுதி நாள் நமது சந்தைகள் கிட்டத்தட்ட 238 புள்ளிகள் குறைந்து 22,515 முடிவடைந்திருக்கிறது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதை பற்றி கீழே பார்ப்போம். அட்வான்சஸ் 630, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1485. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது வீக்காக உள்ளது என்று சொல்லலாம். தங்கம் இன்றைய தினம் ஒரு 1096 ரூபாய் அதிகரித்து 72,740, வெள்ளி 1,606 ரூபாய் அதிகரித்து 84,453, குரூடாயில் 132 ரூபாய் அதிகரித்து 7,241 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன் த பிராடர் மார்க்கெட். மிட் கேப் மாடரேட்லி லோவர் 0.62%, ஸ்மால் கேப்பும் ஒரு 0.62% விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் சர்ஜ்டு பை 4.4%. ஸோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் இன் த மார்க்கெட் அப்படிங்கிறத நம்மளால இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஆல் த மேஜர் செக்டார்ஸ் ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க், மீடியா, எஃப்எம்சிஜி இன்னைக்கு டாப் லூசர்ஸ் இந்த செக்டார் வைஸ். அதுபோல் நிஃப்டி 50ல முக்கியமான பங்குகள்னு பார்த்தோம்னா டிவிஸ் லேப், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ் டாப் கெய்னர்ஸ். மறுபுறம் சன் ஃபார்மா, மாருதி பவர் கிரிட் டாப் லூசர்ஸ் இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். மேலும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டு பார்த்தோம்னாக்க 5% வைசஸ் 3.2. தென் ஐஐபி பிப்ரவரி மந்த் பார்த்தோம்னா 5.7 வைசஸ் 3.8. தென் சிபிஐ டேட்டா பார்த்தோம்னா 4.85 வைசஸ் 5.09. மேலும் தங்கம் பார்த்தோம்னாக்க உலகளாவிய சந்தைகள் இன்னைக்கு $2,400 per ounce தாண்டி இருப்பது ஒரு ரெக்கார்ட் ஹை. அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்துள்ள டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் பார்க்கும் பொழுது 159.2 பில்லியன் வைசஸ் 151.55 பில்லியன் ஆக அதனுடைய ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதுமாதிரி இபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னாக்க 25.99% வைசஸ் 25.02. மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தர் ரிசல்ட்ஸ். தென் ஃபைனல் டிவிடெண்டும் பார்த்தோம்னா 28 ரூபாய் per ஷேர் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சந்தைகளில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் இன்னைக்கு மார்க்கெட் விழுந்ததற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி பிளாக் டீலை பார்ப்போம். பிளாக் டீல் பார்த்தோம் இன்றைய தினம் இந்திரபிரஸ்தா கேஸ், தென் அதானி போர்ட், தென் ஜேபி கெமிக்கல்ஸ் இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு 3 வீக்ஸாக ஒரு இதுவாக இருந்தது. இன்றைய தினம் ஒரு பெட்டராக இருக்குது. மெயினாக மிடில் ஈஸ்ட் டென்ஷன் கமாடிட்டிஸை மேலே விலையை உயர்த்ததுக்கு உண்டான புஷ்ஷை கொடுத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். மேலும் அந்த இசிபி ரேட் கட் அது பார்த்தோம்னா ஸ்டில் அவங்க டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஜூன்லேருந்து வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது கடைசியில் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபாரின் அட்வைசரி மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து யாரும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் டிராவல் பண்ணக்கூடாது, ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து அடுத்த தகவல் வரும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்டைரக்டாக எதை குறிக்குதுன்னா போர் வரக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை குறிக்கிறது என்றே சொல்லலாம். இதுதான் இன்றைய தினம் மார்க்கெட்டில் முக்கியமாக வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். நாளைய தினம் நமது சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.